வெல்கம் டு ஜி டிசைனர். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தாங்க. சண்டே வந்து எப்போதுமே ஷாப் வந்து லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா குழந்தைங்களோட இன்றைக்கி ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் எப்போதுமே சண்டே லீவ் விடுவேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி மார்னிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து இருந்தேன். எழுந்து வந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஒரே மழை, சரியான மழை ஈவினிங்கு. ஸோ என் பையன் பின்னாடியே ஓடி வந்து அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு சொன்னான். சரின்னு வந்து வீட்டில் பார்த்தோன்னா கோதுமை மாவு இருந்துச்சு. சரி அப்படி சொல்லிட்டு குலாப் ஜாமுன் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி கொடுத்தேன். குலாப் ஜாமுன் மாதிரி தான் செஞ்சேன், குலாப் ஜாமுன்லாம் செய்யலை. என் பையன் சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே டே எப்படா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவனோட ரியாக்ஷனை நீங்களே பாருங்களேன். டே என்னடா இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற, நல்லா இருக்காடா அப்படிங்கிற, சூப்பராக இருக்குமா, டே உண்மையை சொல்லடா, வீடியோக்காக சொல்லாதா, உண்மையாகவே சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால், நம்ம சமைச்சு கொடுத்தது யாராவது சூப்பராக இருக்குன்னு சொன்னால் ஒரே ஹாப்பி ஆகிடும்ல. அந்த ஹாப்பியோடையே அப்படியே வந்தேன். ஸோ இன்றைக்கி ஆடி பெருக்கு வேறு. ஸோ விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே பக்தி பரவசமாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே உள்ளே வந்தேன். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல, இந்த ஆடனா காலும் பாடனா வாயும் சும்மாவே இருக்காதுன்னு. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண எனக்கு வந்து எப்போதுமே என்றைக்குனா ஒரு நாள் சும்மா இருக்கலான்னு பார்த்தா முடியவே முடியாது. ஏதாவது ஒன்று ஸ்டிச் பண்ணியே ஆகணுங்க. இந்த மாதிரி உங்களில் யாருக்காவது ஃபீல் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன ஸ்டிச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடிதார் செட்டு தான் ஸ்டிச் பண்ணேன். ரீசன்ட் டேஸில் வந்து நான் நேரோ பேண்ட் தான் வியர் பண்ணுறேன். ஸோ நான் பேக்கெட்டும் வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்லித்தர போகிறேன். சுடிதார் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலே அந்த ஸ்லிட் ஏரியா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரணுங்க. அந்த ஸ்லிட் ஏரியா பர்ஃபெக்டாக வந்தால் தான் அந்த சுடிதாரே ஒரு அழகாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்லிட் ஏரியா எப்படி பண்ணணும்னு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன், அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா. ஸ்லிட் ஏரியா ஸ்டார்ட் ஆகிற லைன்லேருந்து கீழே 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வி ஷேப்பில் வந்து போட்டுக்கணும். நான் வந்து வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணனோ அதே மாதிரி அந்த வி ஷேப்பில் வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணி எடுத்துகிட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டிச்சஸில் படாமல் அந்த லைனுக்கு மேலே வந்து ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த துணியை மடிக்கிறதுக்கு உங்களுக்கு துணி செப்பரேட்டாக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் மடித்து அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற துணியும் இந்த துணியும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ஸ்லிட் ஏரியா பர்ஃபெக்டாக வந்துடும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2-3 வாட்டி இந்த இடத்த மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச்சிங்க்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ.